தமிழ் தேசியம் அப்படின்றது பேரில் தமிழ் இருக்குது அப்படின்றதுக்காகவே அது தமிழர்களுக்கான தேசியம் ஆகிடாது. அது மிகப்பெரிய நச்சுப்பாம்பு. அது இந்தியாவே கூறு போடக்கூடிய ஒரு நச்சுப்பாம்பு அந்த தமிழ் தேசியம். முருகன் வடக்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. மக்களுக்கும் இது கரெக்டாக தோணும். ஐயோ ஆமாண்டா, பார்ன் இன் நார்த்னா வடக்கன்னு சொல்லிட்டாங்க, அவர் தமிழ் கடவுள் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் போயிட்டே இருக்கு. இதை சார்ந்து இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, முருகன் எங்களோட முப்பாட்டு. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய ரெஃபரன்ஸோடு நான் வந்தேன். இதில் கிட்டத்தட்ட 115 தமிழ் இலக்கிய ரெஃபரன்ஸுக்கு மேலே இதில் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸை கூட பாதி ஏற்றுக்க தயாராக இல்லை. என்னுடைய சொந்த கருத்தை கொண்டு வந்து நான் எந்த இடத்தையும் திணிக்க நான் தயாராக. ஆனால் பாரிசாலன் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு போட்டு, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன வேணால் நடந்திருக்கு, அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ பாரிசாலனை கேட்குறேன், முருகன் இவ்வளோ கத்துற, திருப்பரங்குன்றத்தில் விளக்கத்துன்னு சொல்லும்போது ஏன் வரல? உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவேராவை விமர்சனம் செய்வது உங்களுக்கும் அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரே வேவ் லென்த்தில் தான் நீங்கள் 2 பேருக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் எப்படி நீங்கள் ஒன்றாக இணைகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று பாலிடாக் விக்கி வந்திருக்கிறார். வணக்கம் விக்கி. வணக்கம். முருகர் பிரச்சனை உருவானது நீங்கள் பரபரப்பாயிட்டீங்க, பாரி பரப்பாயிட்டாரு. நீங்கள் உங்கள் பக்கத்தின் வாதங்களை வைத்துக் கொண்டிருக்க, அவர் ஒரு பக்கத்துக்கான வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் 2 பேருமே ஒரு மீட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன ஒரு காரணம் சொன்னால், நீங்கள் என்ன காரணம் சொன்னீங்க? இந்த மீட் உருவாவதற்கு என்ன காரணம்? முதல்ல இந்த விவாதம் இங்கே நல்லபடியாக ஆரோக்கியமாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்டுடியோவை ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஜெயகிருஷ்ணன் அவர்களும் தான். அதனால் இந்த பை த பீப்பிள் சேனலுக்கும் ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி பாலிடாக் சார்பாக. அடுத்தது, இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நாகவம்சி அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறார். அந்த போஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பார்ன் இன் நார்த் விச் மீன்ஸ் இமயமலையில் பிறந்தார் அப்படிங்கிறத அவர் கோட் பண்ணுறார். அப்புறம் நடுவில் மத்திய பாரதத்தில் இதுவானார், தென்னிந்தியாவில் வழிபடப்படுறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நாகவம்சியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, அது ஒன்றும் முருகன் ஆட்டையை போடுறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. அவர் என்ன சொல்லுவார், இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய கடவுள் தான் முருகன் அப்படின்றத நாகவம்சி தெளிவாக குறிப்பிட்றார். ஏன்னா அப்படி தானே சொல்லுது, வடக்க நடுவில் தெற்கன்னு அவர் சொல்லுவார். இங்கே இதை அரசியலாக்கி தங்களுடைய அரசியல் அஜெண்டாவை மக்கள் மனங்களில் புகுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மிக ஆபத்தான நச்சு விஷப்பாம்பு இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கூற்று. நான் தமிழுக்கு விரோதமானவங்க கிடையாது. ஆனால் தமிழ் தேசியம் அப்படின்றது பேரில் தமிழ் இருக்குது அப்படின்றதுக்காகவே அது தமிழர்களுக்கான தேசியம் ஆகிடாது. அது மிகப்பெரிய நச்சுப்பாம்பு. அது இந்தியாவே கூறு போடக்கூடிய ஒரு நச்சுப்பாம்பு தான் இந்த தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியவாதிகள் இதை கையில் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, முருகன் பார்ன் இன் நார்த்தா, பார்த்தீங்களா, முருகனை வடநாட்டு சாமின்னு சொல்லிட்டாங்க, முருகனை வடக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. முதல்ல வடக்கு தெற்குன்றது உனக்கு தான், முருகனுக்கு அதெல்லாம் கிடையாது. தொல்காப்பியரே சேயோன் மேய மைவரை உலகமெல்லாம் தான் சொல்கிறார், மைவரை உலகுன்னு தான் சொல்கிறார். அப்போ தொல்காப்பியர் முருகனை தூக்கி உலகத்துக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, முருகன் எல்லாருக்கும் பொதுவானவர். அதைத்தான் அவரும் சொல்கிறார். இன்டென்ஷன் தப்பாக இல்லாத போது இவங்க அதை தப்பான நோக்கம் உள்ளதாக திருச்சி முருகனே நார்த் இந்தியன்னு சொல்லிட்டாங்க. முருகன் நம்ம தமிழ் கடவுள், யாரும் தமிழ் கடவுள்னு சொல்லவே இல்லையே. சம்பந்தமே இல்லாமல் முருகனை வடக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர் எங்கே வடக்குன்னு சொன்னார்? இமயமலையில் பிறந்தது. சுகீசிவம் போன்றவர்கள் இது மாதிரி ஒரு கூத்து வச்சிருந்தாங்க இல்லையா? உண்மையிலே சொல்கிறேன், மத்திய அரசாங்கம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவில் பிரிவினைவாதம் ரொம்ப ஆழமாக போயிட்டுருக்குது. இதை இன்றைக்கி இந்த லகானை இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் எடுக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் 50 வருஷங்களில் மிகப்பெரிய பிரிவினை போராட்டத்தை நோக்கி இந்த தமிழ்நாடு நகரமோன்ற அச்சம் எங்களை மாதிரியான நாட்களுடைய மனசில் இருக்குது. சரி, விஷயத்துக்குள்ளே வர. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முருகன் வடக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. மக்களுக்கும் இது கரெக்டாக தோணுது. ஐயோ ஆமாண்டா, பார்ன் இன் நார்த்னா வடக்குன்னு சொல்லிட்டாங்க, அவர் தமிழ் கடவுள் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் போயிட்டே இருக்குது. இதை சார்ந்து இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, முருகன் எங்களோட முப்பாட்டன், முருகன் மனுஷனாக வாழ்ந்தார், குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தார், விவசாயம் சொல்லி கொடுத்தார், அரசனாக இருந்தார், சித்தராக இருந்தார், இப்படியே போயிட்டுருக்காங்க. இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறி போய் தைப்பூசத்து அன்னைக்கு அவர் இறந்து போனார் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கொண்டு வர. தைப்பூசத்து அன்னைக்கு இறந்து போனார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி போய் இவர் இறந்த நிகழ்வு வேட்டிக்கனில் நடந்ததுன்னு மன்னர்னு ஒருத்தர் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. முருகனுக்கும் வேட்டிக்கனுக்கும் என்னடா சம்மந்தம்? எங்கள் வேலனுக்கும் வேட்டிக்கனுக்கும் என்ன சம்மந்தம்? ஹிந்து மதத்துக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் வேலனுக்கும் வேட்டிக்கனுக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த அளவுக்கு நரேஷன்ஸை இவங்க கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன், இதுக்கு ஒரு இந்தியனா இதுக்கு நான் ரியாக்ட் ஆகியே தீரணும். நல்லது கெட்டது எது நடந்தாலும் பரவாயில்ல, வேலன் துணை இருப்பான்னு நான் களத்தில் குதித்தேன். யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பான நரேட்டிவ்ஸை எடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய நரேட்டிவை தெளிவாக போட்டு காட்டி தப்பாக ட்விஸ்டெல்லாம் பண்ணல.
அதுக்கு அவங்க சொன்ன முழு வீடியோவே நம்ம போடவும் முடியாது. அதனால் அவங்க சொன்ன கருத்துக்களை திரிக்காமல் அந்த கருத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டு அதுக்கு என்னுடைய பதில்களை நான் கொடுத்தேன். இப்படி கிடையாது அப்படின்னு நான் முன் வச்ச உடனே அதில் பாரிசாலனும் ஒருத்தராக வந்தார். அப்போ பாரிசாலன் அதுக்கு பதிலுக்கு ஒரு பதில் வீடியோ ஒன்று அவர் போடுறார். சரி அந்த உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை ஆயிடுச்சுன்னு பார்த்தா அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நீ சூப்பர் தேங்க்ஸில் பிச்சை எடுக்கிற, நீ வந்து பைத்தியக்காரன் சம்திங், ரொம்ப நீ சில்லற பையன், நீ ஒரு சில்லற பையன், நீ ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு சூப்பர் தேங்க்ஸில் பிச்சை எடுக்கிற, 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறவன் 200 ரூபா டிக்கெட் போட்டு வந்து படத்தை பாருன்னு சொல்கிறான். அது பிச்சை இல்லை. நான் உட்காந்து ராத்திரி பகலாம் வாரக்கணக்கில் ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ போட்டால் உனக்கு படத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டிக்கெட் எடுன்னு நான் சொல்கிறேன். இது எப்படி பிச்சை ஆகும்? ஸோ இந்த மாதிரி வன்மத்தை கக்கி நான் ஆதாரங்களை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருந்தார். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கே தெரியாமல் அவர் ஒரு வார்த்தையை விட்டார். நீ முடிஞ்சால் நேரில் வந்து உட்கார பார்ப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். இந்த வார்த்தை தான் அவருக்கு எவகண்டமாக போய் முடிஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன சில்லற பையன் சொன்னது, பிச்சைக்காரன், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நேரில் முடிஞ்சால் வந்து உட்காருன்னு சொன்னீங்க, நான் ரெடி, ஸ்டுடியோ புக் பண்ணிவிட்டேன், வாங்க உட்காரலாம் அப்படின்னு. நீங்கள் வான் தான் கூப்பிடுவீங்க, நான் ஸ்டுடியோவே புக் பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னு. உடனே பாரிசையில் என்ன சொன்னாங்கன்னா, நீ எப்படி ஸ்டுடியோ புக் பண்ணுவேன், நாங்கள் சொல்கிற ஸ்டுடியோக்கு வா அப்படின்னு. எனக்கு எப்பயுமே மனசில் என்னென்னா, பாரி வந்து அவரோட கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு கதை அடிக்கிறார். ஓகேவா? அப்போ பாரியை முதல்ல அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வரும். அதனால பாரியை தெளிவாக நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க அப்படின்னு. அவரும் நினச்சிக்கலாம் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்கன்ட்டு. கரெக்டு. நான் என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறேன்னு அவர் பேசி தமிழா பேசி ஸ்டுடியோ புக் பண்ணும்போது சொன்னார். அது என்னோட கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கப்புறமா நான் இன்னொரு கார்பரேட் ஸ்டுடியோ புக் பண்ணிட்டு வாங்கினேன். அவர் என்ன பண்ணார், அப்படி ஒரு ஸ்டுடியோவே அங்கே கிடையாது, வரமாட்டேன் அப்படின்னாரு. சரி இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டுடியோ கிட்ட நான் பேசி வாக்கு வேறு கொடுத்துட்டேன், 23ஆம் தேதி வரேன்னு. சரி பரவாயில்ல பாரி வரலன்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டுடியோ புக் பண்ணேன். அதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் ஸ்டுடியோ மாதிரி தெரியல, ஏதோ ட்ரஸ்ட்டு கீழே வருது அப்படி இப்படின்னா. சரி ஓகேன்னு ஃபைனலாக இந்த ஸ்டுடியோ புக் பண்ணோம். அதுவும் அவர் ஒரு ஸ்டுடியோ சொன்னார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வீகன் டிபேட் நடந்த ஸ்டுடியோவில் வச்சுக்கலாம் அப்படின்னார். அது அவரோட கம்ஃபர்ட் ஜோன். அதனால அங்கே கூப்பிட்டாரு. நான் இந்த ஸ்டுடியோ புக் பண்ணது அது பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்குது, நீங்கள் இங்கே வந்துருக்க பாரு நம்ம நடத்திக்கலாம் அப்படின்னும். அவர் அகைன் பார்த்தாரு. என்ன சொன்னார்னா, இது வந்து நான் வந்தேன் அப்படின்னா நான் உங்கள் அனுமதி இல்லாமல் வந்து நான் வந்து கலவரம் பண்ணிட்டேன், என் மேலே நீங்கள் கேஸ் போடுவீங்க, போலீஸ் எல்லாம் வந்து வருவாக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு வீடியோலாம் போட்டிருந்தாரு. அப்படிலாம் அவர் பாட்டுக்கு பதட்டத்தில் என்னென்னமோ பேசுகிறாரு. அவர் பாட்டுக்கு நீங்கள் நான் அசிங்கப்படுத்துறீங்க அல்லது நீங்கள் நான் அடிப்பீங்க, தீ குளிப்பீங்கன்னு சொன்னாருங்க. என்ன தீ குளிக்கிற இடமா அது? விவாதத்துக்கு வரீங்க, நீங்கள் தீ குளிப்பீங்க, ஆளை வச்சு அடிப்பீங்க, போலீஸ் மேலே போலீஸ் கேஸ் கொடுத்துருவீங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, என்னென்னமோ சொன்னார் அவர். அப்புறம் நான் ஃபைனலாக என்ன சொன்னேன், சரி பாரி காம் டவுன், உங்களுக்கு நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அந்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னா நான் தான் உங்களை அஃபிஷியலாக இன்வைட் பண்ணேன்னு சொல்லி பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். நான் தான் உங்களை அஃபிஷியலாக இன்வைட் பண்ணேன் அப்படின்னு பொறுப்பே நான் எடுத்துக்கிட்டு நான் சைன் பண்ணி என்னோடய லெட்டராக கொடுக்குற மாதிரி நீங்கள் வரீங்களான்னு கேட்டேன். உடனே நான் வரேன் அப்படின்னாரு. நான் லெட்டர் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே லெட்டர் கொடுத்தாச்சு, வந்துட வேண்டியதானே. அதுக்கு நிறைய விமர்சனங்கள் நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு கொடுத்த உடனே வந்துட வேண்டியதானே. இவர் உடனே என்ன பண்ணார், லெட்டரில் வந்து நான் தமிழ் கடவுள் முருகனை வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு இவங்க லெட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். சிவனுக்கு மகன் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க, லெட்டரில் பாருங்கள், இந்த மாதிரி லெட்டரடியே நான் பார்த்ததில்ல, அதை பேசத்தானே விவாதத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, இங்கே வந்து பேச வேண்டியதானே, நீ ட்விட்டரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, அவர் ஒரு ட்விட் ஒன்று போட்டார். ட்விட்டு போட்டால் அதில் நானும் போய் பார்க்குறேன், நான் எங்கே முருகனை கடவுள் இல்லைன்னு சொன்னேன், நான் எங்கே சிவனுக்கு புள்ள இல்லைன்னு சொன்னேன், சிவனுக்கு புள்ள இல்லைன்னு இவர் சொல்லியிருக்கிறேன். வீடியோவாக அவர் சொல்லியிருக்காரு, என் ஃபோன்லேயே இருக்குது வீடியோ, புள்ள இல்லைன்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் நான் எங்கே முருகனை கடவுள் இல்லைன்னு சொன்னேன். அப்போ முப்பாட்டன்னா என்ன அர்த்தம்? முப்பாட்டன்னா என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அவர் கடவுள் இல்லை மனுஷன்னு அர்த்தம். கண்ணகியை கடவுளாக்குறோம்னா அவங்க வாழ்ந்தாங்க, நம்ம கடவுளாக்கிட்டோம், அது வேற. ஆனால் முருகனை ஒரு இடத்துல கூட மனுஷன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அப்போ முப்பாட்டன்னா என்ன அர்த்தம்? குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தார், விவசாயம் சொல்லி கொடுத்தாரு, அந்த நிலத்தினுடைய தலைவர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக இருந்தாருன்ற வரைக்கும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அவர் கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை நீங்கள் அவர் இதை வச்சு தான் தமிழ் முருகன் ஒரு படம் அருள்மதி எழுதுறாரு. ஸோ இதே அவங்களோட கான்செப்ட் தான் போகுது. அந்த படம் சேம் கான்செப்ட். அந்த தமிழ்மதியினுடைய புக்கு ஓப்பன் பண்ணி படிக்கிறேன், அவர் புல்ஷிட் அந்த புக்கு அவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. முன்னாடி அதே புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜில் என்ன சொல்கிறாருன்னா, திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் பின்னாடி வந்ததுன்றார். பின்னாடி போய் முருகன் வந்து பார்வதி மகன்லாம் கிடையாது, கொற்றவை சிறுவன் தான் போட்டிருக்கு அப்படின்றார். கொற்றவை சிறுவன்றது எவன் கொடுத்த ரெஃபரன்ஸு? திருமுருகாற்றுப்படையில் வர ரெஃபரன்ஸு. நீ தான் சொன்ன திருமுருகாற்றுப்படை பின்னாடி வந்தது ஏற்றுக்க முடியாது. இப்போ திருமுருகாற்றுப்படையின் ரெஃபரன்ஸை காட்டுற அந்த அளவுக்கு தற்குறித்தனமாக அந்த அறிவுமதி புக் எழுதி வச்சிருக்கிறேன். நானே கேட்குறேன், நான் பாரிக்கிட்ட கிட்டத்தட்ட 2000 இல்லை, கிட்டத்தட்ட 3000 ஆண்டு கால தமிழ் இலக்கிய ரெஃபரன்ஸோடு நான் வந்தேன். இதில் கிட்டத்தட்ட 115 தமிழ் இலக்கிய ரெஃபரன்ஸுக்கு மேலே இதில் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் ஒரு ரெஃபரன்ஸை கூட பாரி ஏற்றுக்க தயாராக இல்லை. சரி, அது அடுத்த கேள்விக்கு நான் வரேன்.
ஸோ இப்படி அவர் ட்விட்டரில் போய் புலம்பிட்டு இருந்தார். அப்போ நான் அதை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன வேணால் புலம்புங்க, என்ன பண்ணுன்னு கண்டுக்காமல் இன்றைக்கி நேரடியாக டிபேட்டுக்கு வந்தார். நம்ம நல்லபடியாக அந்த டிபேட்டை முடித்தோம். இப்போ அவங்களுக்கு இந்த டிபேட்டில் வந்து உங்களுக்கும் அவருக்கு நடந்த செயல்கள் என்ன, அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன அவருக்கு வந்து பதில்களை சொன்னீங்க? ரொம்ப கிளவர். நான் வந்து என்னுடைய சொந்த கருத்துக்களை தமிழ் சமூகத்து மேலே திணிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுதோ அதை என்னுடைய மக்களுக்கு கொண்டு கடத்த வேண்டியது ஒரு குடிமகனாக என்னுடைய கடமை. ஏன் தமிழ் சமூகம் தமிழ் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதோ அதை என்னுடைய மக்களுக்கு கடத்த வேண்டியது என் கடமை. நான் அதை தான் சொல்லுவேன். என்னுடைய சொந்த கருத்தை கொண்டு வந்து நான் எந்த இடத்துலையும் திணிக்க நான் தயாராக இல்லை. ஆனால் பாரிசாலன் அவர்கள் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப உஷாராக ப்ரீ ஹிஸ்ட்ரி பீரியடுக்கு போகிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கு போகிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன வேணால் நடந்திருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். இவர் உஷாராக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு முருகன் வந்து இதுவாக வாழ்ந்தார், மனுஷனாக வாழ்ந்தாருன்னு அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரி எழுதுறாரு. சரி, நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்க, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. நான் கேட்டேன். ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறார். அது எப்படி பாரு இல்லாமல் இருக்கும், ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காருன்றீங்க. அப்புறம் நடுகள்லாம் வந்து தமிழர்களுடைய வழிபாடு தான் அப்படிங்கிறார். சரி, முருகன் மனுஷனாக வாழ்ந்தாரா? அப்போ அவருக்கு ஒரு நடுகள் இருக்கணும்ல, எங்கே இருக்கு நடுகள் அப்படின்னு கேட்டேன். அது இல்லைங்க, கிடைக்கலைங்க அப்படின்றார். குமரிக்கண்டத்தில் மூழ்கி போய் கிடக்குதானே. எங்கெங்கேயோ அவர் பாட்டுக்கு போகிறாரு. கடைசி வரைக்கும் அவருடைய சொந்த கருத்துக்களை அவர் சொல்கிறாரே தவிர, தமிழ் இலக்கியம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டு கால வரலாற்றை தமிழ் இலக்கியம் பதிவு பண்ணி வச்சிருக்கு. 3000ன்றதே வெள்ளக்காரன் கொடுத்த நம்பர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம்னா 9000 வருஷம் பழமையானது. தொல்காப்பியம்னா 9000 வருஷம் பழமையான இலக்கியம். ஆனால் இவனுக்கு வந்து 3000 சொல்கிறாங்க. அதான் நானும் 3000த்துக்குள்ளே வரேன். இத்தனாயிரம் வருஷம் வரலாற்றை பதிவு பண்ணி வச்ச தமிழர்கள் ஒரு இடத்துல கூட முருகனை வந்து முப்பாட்டன்னு சொல்லலையே. ஒரு இடத்துல கூட முப்பாட்டன்னு சொல்லலை. ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு அவரை முப்பாட்டன்றாங்க. இது என்ன தியரி அப்படின்னா சிம்பிள். இன்றைக்கி நார்வேனுடைய பூர்வக்குடி மக்களுடைய கடவுளாக இருந்தவர் தோர், லோக்கி, இந்த மாதிரியான கடவுள் இருந்தாங்க. அந்த கடவுளுக்கு இவங்க பண்ண அநீதி என்ன தெரியுமா? மிஷனரிஸ் உள்ளே பூந்தோடனே அவங்க பார்த்த வேலை உள்ளே போய் தோர், லோக்கியை பார்த்தோன்னா மக்கள் நம்பக்கூடிய கதைகளை திருச்சி எழுதிட்டு பாருங்களா நம்ம கடவுளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி எழுதியிருக்காங்க பாருங்களா, இதெல்லாமா நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு அந்த மக்கள்கிட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கினாங்க. மக்கள் ஆமாம் நம்ம கடவுளை அசிங்கமாக எழுதிட்டாங்க, இது வேண்டான்னு புறந்தள்ளாங்க மக்கள். புறந்தள்ளதுக்கப்புறம் அப்போ நம்ம கடவுள் யார், அவரோட வரலாறு என்ன? அது வேற யாரும் இல்லைங்க, இந்த மண்ணை ஆண்டு மிகப்பெரிய மன்னருங்க, நமக்கு சேவை செஞ்சவருங்க, நமக்கு தியாகம் பண்ணவருங்க இவங்க அப்படின்னு பேசுறாரு. நம்ம மக்களும் நார்வே மக்களும் ஆஹா நம்ம கடவுளை இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் மன்னர் நம்ப ஆரம்பித்தார். ஒரு 50 ஆண்டு காலம் இந்த நரேட்டிவ் கொண்டு போனார். அடுத்த 50 ஆண்டு காலங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நார்வேயில் வந்து சமூக ஒழுக்கம் வந்து கட்டமைப்புலாம் உடையுது, நம்ம மக்களுக்குள்ளே ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டுருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு டிபேட்டை உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா, நமக்கிட்ட பக்தி இல்லை, நமக்கு கடவுள் இல்லை, அதனால தான் நம்ம வந்து தப்பான பாதையில் போயிட்டுருக்கோம். சரி, அப்போ எந்த கடவுள் பக்கம் போகலாம்? நான் தோரலோக்கி அவங்க மனிதர்கள், மன்னர்கள். அப்போ கடவுள் இன்றைக்கி இவாஞ்சலிக்கல் லூத்தரன் கிறிஸ்டின் கண்ட்ரி அந்த நாடு மாறி இருக்குது. டென்மார்க்கு, நார்வே, இது எல்லாமே இன்றைக்கி கிறிஸ்டின் கண்ட்ரிஸாக மாறிடுச்சு. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஃபார்மேட் இங்கே கொண்டு வந்திருக்கானுங்களா இல்லையா? ஆமாம், இதே ஃபார்மேட் இங்கே கொண்டு வந்திருக்கிறானுங்க. கடந்த 50 ஃபஸ்ட்டுங்க வெள்ளக்காரன் உள்ளே வந்தோடனே ஜியு போப்பில் ஆரம்பித்து வீரமாமுனிவர் வரைக்கும் பார்த்த வேலை என்ன? தமிழை கற்றுக்கிட்டானுங்க. தமிழுக்கு நாங்கள் சேவை செய்கிறோன்னு சொன்னானுங்க. தமிழை முழுசாக கற்றுக்கிட்டு இலக்கியங்களை கற்றுக்கிட்டு இதை திருச்சி எழுத ஆரம்பித்தானுங்க. சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டாங்க, சமஸ்கிருதம் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இல்லை, இந்த வீரமாமுனியோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பரமாத்ம குரு சீடர்களை வந்து நம்ம குரு வம்சத்தையே வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி எழுதுனாங்க. குருகுலம்ன்ற அந்த ஸ்ட்ரக்சரே இருந்தாலும் உடச்சாரு வந்த உடனே. ஆமாம். ஸோ நம்மளோட இலக்கியங்களை நீ யாரா வந்து மொழியை கற்றுக்கிட்டு எங்களுக்கு ரெஃபரன்ஸ் எழுதி கொடுக்குறதுக்கு? எங்களுக்கு நச்சினார்க்கு நீ யாரில் ஆரம்பித்து 1000 பேர் ஒரே ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. நீ வந்தியா படிச்சியா போனேன்ட்டு இல்லாமல் நீ எதுக்கு உரை எழுதுற? உன் இஷ்டத்துக்கு ஒரு உரையை எழுதி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு அந்த உரையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டு இப்போ ஒரிஜினல் நம்ம உரையாசிரியர்கள் இருக்காங்களா, இவங்க எல்லாருக்கும் பிராமண பட்டம் கட்டிட்டாங்க. நச்சினார்க்கினியார் ஒரு பிராமணர், இவன் அதுக்கு பின்னாடி அந்த உரையாசிரியர்லாம் பிராமணர் அப்படின்னு எல்லாருக்கும் பிராமண பட்டம் கட்டிட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உரைகள்லாம் நேர்மையாக இருக்குன்னு நம்மகிட்ட கொடுக்குறாங்க. இதை பிரித்து படித்து பார்த்தா அசிங்கமான கதைகள் உள்ளே இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய புராணங்கள்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த அசிங்கமான புராணங்களை நம்ம கடவுளுக்காக நீ ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இப்போ என்னன்றாங்க, முருகனுக்கும் இந்த அசிங்கமான புராணத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் முப்பாட்டன், அவர் மன்னர், நமக்காக தியாகம் பண்ணவர். இந்த ஃபார்மெட் எங்கே உங்களுக்கு ஒத்து போகுது? நார்வே பூர்வக்குடி மக்கள்கிட்ட இவனுக்கு பண்ணால் அதே ஃபார்மெட்டு. இன்றைக்கி நான் இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்கலாம், நாளைக்கு என் பேரங்கிட்ட இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க,
இவர் மனுஷனாக வாழ்ந்தார், நமக்கு கடவுள் கிடையாது, கடவுள் கர்த்தர் தான் வாங்க போகலான்னு கூட்டு போவானுங்க என் பேரனை. இல்லை இதே மாதிரி தான் அமெரிக்காவில் வந்து ரெட் இண்டியன்ஸ் ஒரு இனத்தை அழிச்சாங்க, ஆஸ்திரேலியா ஹைகார்டு ஒரு இனத்தை அழிச்சாங்க. ஸோ பழங்குடியினர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பது வந்து மிஷனரி வேலையாக தான் இருக்குது. ஸோ அதே தான் இப்போ எடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நல்ல சில விஷயம். ஆமாம், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு பாருங்களேன், முருகனை முப்பாட்டன், முருகன் தான் தமிழுக்கான கடவுள்னு சொல்லிட்டு அவரை முப்பாட்டன்னு சொல்லி இறக்கிட்டு இப்போ முருகனுக்கு கடவுளே இல்லைன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி அங்கே எந்த கடவுளை நீ உட்கார வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற? இந்த வேலையை தான் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ பாரிசாலன் வந்து கிறிஸ்தவ மிஷினரிக்கு அடிமையாக வேலை பார்க்குறாரான்னு கேட்டால் கிடையாது. இது பாவம் பாரிசாலனுக்கே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் விக்டிம். அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி, ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி அதை வச்சு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. பாரிசாலனும் பாவம் அதை நம்பிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறார். கொஞ்சம் டீப் ரூட்டடாக இறங்கி போய் மற்ற நாடுகளில் இவனுக்கு என்னென்னலாம் பண்ணானுங்கன்னு பார்த்தா இது புரியும். இவங்க இப்போ நீங்கள் 2 பேர் பேசும்போது அவர் சைடில் என்ன முன்வைக்கப்பட்டது, உங்கள் சைடில் என்ன முன்வைக்கப்பட்டது, வலுவான காரணங்கள், அவர் ஏதாவது வலுவான காரணம் முன்வைத்தாரா? எந்த வலுவான காரணமும் அவர் முன்வைக்கல. அவர் சொல்கிற எதுக்குமே ஆதாரம் கிடையாது. முக்கியமாக ஆரியர்கள் உள்ளே வந்து தான் இந்த புராணங்களை திணிச்சாங்கன்றாரு. நான் என்ன சொல்கிறேன், ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி எழுதின இலக்கிய சான்றுகளே நான் எடுத்து காட்டுறேன். அந்த இலக்கிய சான்றுகளை ஏற்க மறுக்கிறார். கேட்டால் சமஸ்கிருத கலப்பு நடந்துருச்சுன்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பிராமணர்கள்லாம் இது பண்ணுறாங்க, பிராமணர்கள்லாம் மாற்றி எழுதிட்டாங்கன்றாரு. சரி, அதுக்கெல்லாம் என்ன ரெஃபரன்ஸு? எங்க நக்கீரர் பிராமணரா இல்லை பதிற்றுப்பத்து புலவர் பிராமணரா, இளங்கோவடிகள் பிராமணரா? 3000 வருஷமாக இலக்கியங்கள் எழுதி வச்சவங்களை பூரா நீங்கள் பிராமணர், ஆரிய கலப்புன்னு உங்கள் இஷ்டத்துக்கு கதையை சொல்லிட்டு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீங்கள் தமிழ் இலக்கியங்களை ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுங்க பாருன்னு நான் கேட்டேன். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிபேட்டில் ஒரு ரெஃபரன்ஸை கூட அந்த ஆள் காட்டலைங்க. எனக்கு அதுதான் வருத்தமே. நான் ஓப்பனாக இருக்கேன், எது உண்மையோ அதை ஏற்றுக்கல நான் தயாராக இருக்கேன். பாரி சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ரெஃபரன்ஸே இல்லாமல் நீங்கள் ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கு போய் எந்த இடத்துல ஆதாரம் இல்லையோ சேஃபாக அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கதை எழுதுனா அது எப்படி தமிழர்கள் ஏற்றுக்கிறது? நான் நக்கீரனை ஏற்றுக்கணுமா, பாரிசாலனை ஏற்றுக்கணுமா? நான் பதிற்றுப்பத்து புலவனை ஏற்றுக்கணுமா, பாரிசாலனை ஏற்றுக்கணுமா? இளங்கோவடிகள் இருக்குது, ராஜராஜ சோழன் இருக்கிறார். ராஜராஜ சோழன் ஆரிய வந்தேரின்ட்டாருங்க இவர் கட்சியில். ராஜராஜ சோழன் வந்து ஆரியன் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளாம் பிற்காலத்தில் வந்தவரான். ராஜேந்திர சோழன் பிற்காலத்தில் வந்தவரான். இதில் இது மாதிரி நம்ம அரசர்கள் பற்றி ஒரு பக்கம் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிட்டு சுக்கி சிவம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, முருகர் வந்து இங்கே இருக்கிற கடவுள், சுப்பிரமணியன் கார்த்திகேயன் வந்து வட இந்திய கடவுள்னு ஆரம்பித்தார். முதல்ல அது கடவுள் ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி முருகரை வந்து மனிதர் அளவு கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. ஸோ இப்போது கடவுளுன்றவரை பிரித்தாங்க முதல் கடவுளை, இப்போ கடவுளை மனிதனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது போல முருகனுக்கு மட்டும் ஏன் இந்த செயல்பாடு பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இல்லை, அதே தான் நான் சொன்னேனே, நம்ம கிட்ட இருக்கிற கந்தசஷ்டி கவசத்தையும் ஆபாசமாக பண்ணதும் இதே கோஷ்டிகள் தான். கோஷ்டி தான். ஆமாம், முருகனை பற்றி இவ்வளோ பேசுகிறேன், கந்தசஷ்டி கவசம் தப்பாக பேசுவாங்க. சரி, பாரிசாலனை கேட்குறேன், முருகன் இவ்வளோ கத்துற, திருப்பரங்குன்றத்தில் விளக்கத்துன்னு சொல்லும்போது ஏன் வரல? அதுக்கு போல் அவர் என்ன தெரியுமா சொன்னார், திருப்பரங்குன்றத்தில் ஆடு இருக்கிறது தப்பு இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் என்ன தப்பு? திருமுருகாற்றுப்படையில் வருது, ஆடு இருந்தா தப்பு இல்லை. அந்த வழக்கத்தை வந்து இன்னைக்கு கடைசியில் இஸ்லாமியர்களும் பூர்வக்குடி தமிழர்கள்ட்டார் அவர். அந்த டோனில் பேசிகிட்டு இருக்காரு. சங்க காலத்தில் ஆடு அறுத்து நம்ம வழிபட்டோம், இப்போ இஸ்லாமியர்கள் ஆடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பூர்வக்குடி தமிழர்களா இஸ்லாமியர்கள்? என்ன கதை இது? கேட்குறவன் கேனையாக இருந்தால் கடப்பாறை காற்றுல பறந்து வந்து எதுலேயோ சொருவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறார். ஸோ அதனால் இவங்ககிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இருக்கிற ஆதாரங்களை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுச்சு, தனித்தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மனநோயாளிகள் அப்படின்னு. எனக்கு இப்போ அதான் ஃபீல் ஆகுது. இல்லை, இப்போ இவ்வளவு விஷயங்களை பேசுகிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இந்து மதம் தான், இவங்க இந்து மதத்தையும் ஏற்றுக்கலை, சனாதன மத தர்மத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மதங்களை பற்றி கூட இவங்க நிறைய விமர்சனங்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவேராவை வந்து விமர்சனம் செய்வது உங்களுக்கும் அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரே வேவ் லென்த்தில் தான் நீங்கள் 2 பேருக்கும் போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் எப்படி நீங்கள் ஒன்றாக இணைகிறீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வந்து தமிழ் தேசியத்தை வந்து டைலூட் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க பார்க்குறாங்க ஈவேராவை. ஏன்னா தனித்தமிழ்நாடு அப்படின்ற கான்செப்டுக்கு விரோதமான ஆளாக பெரியாரை பார்க்குறாங்க. ஏன்னா அவர் வந்து திராவிட நாடுன்னு பேசினார். அதேமாதிரி அவரை சுற்றி இருந்தவங்க ஃபுல்லாக தெலுங்கர்கள், கன்னடர்கள் அப்படின்ற கான்செப்டில் அவங்க வந்து பெரியார் எதிர்க்கிறாங்க. நான் பெரியாரை சேம் இந்த தமிழ் தேசியவாதிகள் எப்படி என் கடவுள்களை திட்டினாங்களோ அதே மாதிரி பெரியார் தமிழ் இலக்கியங்களை திட்டினார். தமிழ் தேசியவாதிக்கு பெரியார் தேவலாம். அவர் நேரடியாக தமிழ் இலக்கியத்தை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது மலத்துக்கு சமம், குப்பையில் போடணுன்னா பெஸ்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க தமிழ்னு பேசிக்கிட்டே தமிழ் இலக்கியத்தை குப்பையில் போடுவாங்க. ஸோ அதான் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல இணையிறோம் அப்படின்னா பெரியாரை எதிர்க்கிறதுல இணையிறோம். ஆனால் அதுக்குள்ளே நுட்பமாக பார்க்கும்போது நான் வந்து என்னுடைய தெய்வங்களுக்காக பெரியாரை எதிர்க்கிறேன், என்னுடைய நம்பிக்கைகளுக்காக பெரியாரை எதிர்க்கிறேன், என்னோடய ரிச்சுவல்ஸுக்காக நான் பெரியாரை எதிர்க்கிறேன். ஆனால் அவங்களுடைய பிரிவினை சித்தாந்தத்துக்கு விரோதமாக பெரியார் பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவங்க பெரியார் எதிர்க்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒத்து போகிறேன். அதே மாதிரி இலக்கியத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி இலக்கியத்தை பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு தனி இலக்கியத்தை பேசுகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆதரவான இலக்கியத்தை இங்கே எடுத்துக்கொண்டும் அவர்களுக்கு ஆதரவான இலக்கியத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை, இப்போ பாரிசாலன் பேசுனதில்
ஒரு இலக்கியம் கூட ரெஃபரன்ஸ் காட்டலை. பட் அவர் வந்து யூடியூப்ல நீங்கள் விவாதத்தை கூப்பிடும் போது திருமுருகாற்று படையெல்லாம் அவர் ஃப்ரீஸ் பண்ணியெல்லாம் காமிச்சார். அது நான் ஏற்றுக்கிறேன் சொன்னேன். ஒரு விஷயம் உண்மை, திருமுருகாற்று படையில் மறி அறுத்து முருகனை கும்பிட்டாங்க அப்படின்றது உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த வழிபாடு மட்டும்தான் தமிழர்களுக்கு முழுக்க இருந்துன்னு எங்கேயும் சொல்லலை. அதுலேயே ஒரு இடத்துல திருமுருகாற்று படையில் நக்கீரரே என்ன சொல்கிறாருன்னா, வேத வேள்விகளை வந்து கரெக்டாக பிராமணர்கள் பண்ணுறாங்களான்னு பார்க்கறது தான் முருகனுடைய வேலை அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அதே நக்கீரர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல மறி அறுத்து கெடா வெட்டி முருகன் வழிபட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே இருந்தது, நான் 100% ஏற்றுக்கிறேன். இதுக்கு பாரிசாலன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மறி இருக்கிற வழக்கத்தை ஆரியர்கள் வந்து தான் கட் பண்ணிட்டாங்க அப்படின்றார். ஆரியர்கள் வந்து இந்த வழக்கத்தையும் நம்மகிட்ட வந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லை? வீரம் மிக்க ஒரு இனத்தில் எவன்டா அவன் எங்கேயோ ஈரான்லேருந்து ஒருத்தன் வந்து எங்கள் இனத்தை வந்து அடிமைப்படுத்தி எங்கள் கிட்டேருந்து எங்கள் நம்பிக்கையை பிடுங்கிறது, இது ஏன் நம்பிக்கைடா? அப்புறம் எப்படி நீங்கள் வந்து புலால் மறுக்கிற புலால் ஆடை அறுத்ததை நீங்கள் எப்படி நீங்கள் தமிழர்கள் விட்டாங்க, அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டார். சிம்பிள் ரெஃபரன்ஸ் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, புலால் மறுத்தல். டே ஆட்டை வெட்டாதரா, உன்னுடைய சதையை வளர்க்குறதுக்காக ஏன்டா பாவம் ஒரு உயிரை கொள்றேன்னு வள்ளுவர் கேட்டார். சிவவாக்கியர் சொல்கிறாரு, டே உன்னுடைய தெய்வத்துக்காக நீ இப்போ ஒரு உயிரை பலி கொடுக்குறியா, அந்த உயிரும் கடவுள் படைச்சது தான்டா, அதை பலி கொடுத்தனா அவன் குடும்பமே நாசமாக போயிடும்னு சபிக்கிறார் சிவவாக்கியர். அப்போ தமிழ் சமூகம் இதெல்லாம் படிக்குது இல்லை, டெவலப் ஆகுறாங்கல்ல, சிவிலைஸ் ஆகுறாங்கல்ல. அதனால சரிப்பா கெடா வெட்டுறது இதெல்லாம் உயிருக்கு கொள்ளாமை வந்து நம்ம இனிமேல் கொஞ்சம் கடைபிடிக்கலாம். பெருசாக கடைபிடிக்க முடியாது, ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தேவை நமக்கு, மனித உடலுக்கு அதெல்லாம் தேவை, அதனால் ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முருகனுக்கு கோழி அறுக்கிறதுக்கு பதிலாக எலுமிச்சை பழமும் கெடா வெட்டுறதுக்கு பதிலாக பூசணிக்காயும் நம்ம கொண்டு வந்தோம். இதை வள்ளலார் குறிப்பிட்றார். வள்ளலாருடைய திருவருட்பால கோழிக்கு பதிலாக எலுமிச்சை பழம் அறிங்க, கெடாவுக்கு பதிலாக பூசணிக்காயை வெட்டுங்கன்னு வள்ளலார் குறிப்பிட்றார். ஸோ இப்படி தான் தமிழ் சமூகம் சிவிலைஸ் ஆச்சே தவிர எந்த ஆரியனும் வந்து நம்மக்கிட்ட இதை திணிக்கலை. நம்பர் 1. இன்னொன்று, ஆரிய இனவாதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாரு பாரி. அவர்கிட்ட என்ன கேட்டேன், எல்லாம் ஓகே பாரி, ஆரியர்கள் வந்ததுக்கு தமிழ் இலக்கியத்தில் எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது, ஆரியர்கள் பற்றின ரெஃபரன்ஸ் தமிழ் இலக்கியத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்ட்டார். இப்போ பாரிக்கு ஆதரவாக நானே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன், இருக்குது பாரி அப்படின்னு. ஆரியர்கள் பற்றின ரெஃபரன்ஸ் தமிழ் இலக்கியத்தில் இருக்குது, ஆரியர்கள் வந்தாங்கன்ற ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஆரியர்கள் என்பது தனி இனமாகவோ அல்லது தமிழகத்தின் மேலே படையெடுத்து வந்து அவங்களுடைய கருத்துக்களை திணிச்சாங்கன்னோ வரல. தமிழர்களே 3 பழமையான நிகண்டு, திவாகர நிகண்டு, சூளாமணி நிகண்டு, பிங்கள நிகண்டு, 3 நிகண்டு. இதில் திவாகர நிகண்டில் ஆரியர்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னா, நல்லா படித்தவன், நல்லா தெரிஞ்சவன் ஆரியர். அந்த ஆரியர் அப்படின்ற வார்த்தை தான் ஐயர் அப்படின்னு மாறி இருக்கு. ஐயர் அப்படின்னா பூணூல் போட்டவன் பாப்பான்லாம் ஐயர் கிடையாது, எவன்லாம் உயர்ந்தவனோ அவன்லாம் ஐயர். அதனால தான் நந்தனார் பெருமான தில்லைவாழ் அந்தனர்கள் கூப்பிடும்போது ஐயரே வாரும்னு கூப்பிடுறாங்க. நந்தனார் பெருமான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கீழ்ஜாதிக்கார் தானே, அப்புறம் ஏன் அவர் ஐயரே வாரும்னு கூப்பிடுறாங்க? காரணம் அவர் உயர்ந்தவர். அப்போ உயர்ந்தவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை ஆரியர் அப்படின்னு நம்மளுடைய திவாகர நிகண்டு குறிப்பிடுது. இன்னொரு இடத்துல ஆரியர்கள் அப்படின்றவங்க பெரிய அரச மரபினர் அப்படின்ற வார்த்தையும் அதில் இருக்குது. அது தனி இனமாக குறிப்பிடப்படல. அப்போ அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்னா இமயமலைக்கு கீழே இருந்தாங்க. ஆரியரது ஒன்றிய பேரிசை இமயமும் அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் வருது. அப்போ ஆரியர் எங்கே இருந்தாங்கன்னா இமயமலை கிட்டே இருந்தாங்க. இப்போ அப்படியே நீங்கள் தமிழ் இலக்கியத்தை எடுத்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து போய் இமயமலையில் கல் எடுத்துகிட்டு வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினானே சேரன் செங்குட்டுவன், அவன் ஆரியர் எடுத்து போரிட்டான் அப்படின்றது வருது. எங்கே போயினா இமயமலை கிட்ட போய் நெடுஞ்செழியன் செங்குட்டுவன். அடுத்தது வடவாரியர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து கயல் கொடியை கொண்டு போய் இமயமலையில் நாட்டுறதுக்காக, தன்னுடைய மீன் சின்னத்தை இமயமலையில் நடுறதுக்காக நெடுஞ்செழியன் படையெடுத்து போகிறாரு. படையெடுத்து போகும்போது அங்கே ஆரியர்கிட்ட சண்டை போட்டார். அப்போ ஆரியர்கள் எங்கே இருந்தாங்கன்னு தமிழ் சமூகம் சொல்லுது, இமயமலை கிட்ட இருந்தாங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க, பேரிசை மரபினர்னு சொல்கிறாங்க, பெரிய அரச மரபினர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது அவங்க தனி இனம் கிடையாது. இன்னொன்று, அவங்க தமிழ்நாட்டு பக்கம் வரவே கிடையாது. தமிழர்கள் தான் ஆரியர்களை போய் அடி அடிச்சிருக்கோம். சரியா? அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு குரூப் வந்து எங்கள் வீரமிக்க தமிழ் மரபை வந்து அடிமைப்படுத்தினான்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஓகேவா? இதுதான் நடந்தது. அவர் இது எதுக்குமே ரெஃபரன்ஸ் காட்டல, அவர் போகிற போக்கில் பேசிகிட்டே போனார். இவ்வளோதான் நடக்குது. இப்போது நம்மளோட இலக்கியங்களோ இல்லை வந்து திரைப்படங்கள்லையோ வந்து முருகர் பொதிகை மலையில் பிறந்தார் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஆனால் பலரும் வந்து இமயமலையில் பிறந்தான்னு உங்களை மாதிரி உங்களாம் சொல்கிறீங்க. ஸோ பொதிகை மலை சரியா, இமயமலை கரெக்டாக? தமிழ் இலக்கியம் நான் தான் சொன்னேன், என்னோட சொந்த கருத்துக்களுக்குள்ளே நான் போக மாட்டேன். தமிழ் இலக்கியங்கள் அடிப்படையாக வச்சு தான் நான் பேசுவேன். தமிழ் இலக்கியத்தில் எங்கேயுமே அவர் வந்து பொதிகை மலையில் பிறந்தவர் அப்படின்ற ரெஃபரன்ஸ் வந்து கிடையவே கிடையாது. சரியா? இப்போது இமயமலையில் அவர் எங்கே பிறந்தார் அப்படிங்கிற ரெஃபரன்ஸை நான் காட்டுறேன். சங்க இலக்கியம் பரிபாடல் என்ன சொல்லுதுன்னா, மறுவரு கற்பின் மாதவர் மனைவியர் நிறைவயின் வழா அது நிற்சூழினரே நிவந்து ஓங்கும் இமயத்து நீள பைஞ்சுனை பயந்தோர் என்ப பதுமப்பாயல். இதில் என்ன போட்டிருக்காங்க, நிவந்து ஓங்கும் இமயத்து, இமயமலையில் பிறந்தார் அப்படின்னு வருது. சரியா? அடுத்தது
திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நெடும் பெரும் இமயத்து நீள பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்தன கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்த ஆலமர் செல்வன். ஆலமர் செல்வன்னா தட்சிணாமூர்த்தி சிவன், ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கக்கூடிய சிவன் செல்வன். ஆள்கெழு கடவுள் புதல்வர் மால்வரை மலைமகள் மகனே. மலைமகள்னா யாரு? பார்வதி. பார்வதியோட மகனே அப்படின்னு போட்டு மற்றொரு கூற்றே வெற்றிவேல் போர் கொற்றவை சிறுவன் அப்படின்னு வருது. கொற்றவைனாலும் பார்வதி. ஸோ தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் சொல்லுது. அடுத்த ரெஃபரன்ஸை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே பரிபாடல் 36. இமய குன்றினில் சிறந்து நின் ஈன்ற நிறை இதழ் தாமரை. முருகன் வந்து எப்படிங்க பிறந்தாரு? நெற்றிக்கண்லேருந்து நெருப்பு பொருகி எங்கே வந்து விழுந்தது? தாமரையில் விழுந்தது. நிறை இதழ் தாமரையில் விழுந்து பிறந்தார் அப்படின்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. நான் சொல்லலை இமயமலையில் பிறந்தாருன்னு. நீங்கள் பொதிகை மலையில் பிறந்துன்னு ஒரு கதை கட்டுறதா இருந்தால் அதுக்கு ரெஃபரன்ஸ் காட்டணும்ல. ரெஃபரன்ஸ் எல்லாம் இல்லை. ஏபி நாகராஜன் போன்றவங்களாம் திரைப்படங்கள்ல பொதிகைமையில் பிறந்த முருகரேன்னு அப்படியே வருது. தாங்க அடிக்கணும்ன்ற நான் இந்த தமிழ் தேசியம் அங்கந்தாங்க ஆரம்பிச்சது. மகாபாரதத்தில் நீ நல்லா பாருங்களா, மகாபாரதத்தில் கர்ணனை நல்லவனா காட்டும். மகாபாரதத்தில் எங்கடா கர்ணன் நல்லவன் சொல்லியிருக்காங்க? கர்ணன் நல்லவன், துரியோதனன் நல்லவன், நம்ம கடவுள் அயோக்கிய பையன் படம் எடுத்து வச்சுப்பாங்க. நீங்க அப்படியே ராமாயணத்துக்கு வாங்களேன், சம்பந்தமே இல்லாம ராவணன் நல்லவன் பேசிட்டு இருப்பாங்க. ராவணன் வீரன் சூரன் ஆச்சா அப்படித்தான் பேசுவாங்க. அப்படி என்னடா உங்களுக்கு திரைப்படம் வந்திருக்குது. அப்படின்னா உங்களுக்கு எங்கள் கடவுள் மேலே அவ்வளோ கோவம்? வேணும்னே எங்கள் கடவுளுக்கு எதிராக இருக்கணும் பூரா தமிழன்னு சொல்கிறீங்க, நல்லவன் சொல்கிறீங்க, உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பித்ததே அங்கேருந்தான். இதெல்லாம் மிஷினரிஸினுடைய வேலைகள் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.